தலைவரே வணக்கம். நான் தான் முரட்டூப்பி முத்துவேல் பேசுகிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தலைவரே. நேற்று தான் நான் நூற்றாண்டு விழா கூட்டத்தை பார்த்தேன். மனசு கேட்கவே மாட்டுதுங்க தலைவரே. அது நூற்றாண்டு விழாவா இல்லை 100 பேர் கொண்ட விழாவான்னு எனக்கு தெரியலங்க தலைவரே. வெளியில் தலகாட்ட முடியல தலைவரே, வெளியில் தலகாட்ட முடியல. ஏன்னா ஜிபி முத்துவை பார்க்குறதுக்கு கூட 100 பேர் வராங்க தலைவரே. டிடிஎஃப் வாசனை பார்க்குறதுக்கு கூட 1000 பேர் வந்து நிற்கிறாங்க தலைவரே. ஆனால் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் கடைசி வரையும் இயங்கி வந்த நம்ம தலைவருடைய நூற்றாண்டு விழா கூட்டத்துக்கு 100 பேர் கூட வராமல் போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவரே. என்னாலும் முடியல தலைவரே, வெளியில் தலகாட்ட முடியல தலைவரே. உங்களுக்கே தெரியுமே தலைவரே, காசு கொடுத்தாதான் நமக்கு கூட்டம் வரும்னு. காசு கொடுக்காம என் தலைவரே இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணீங்க. கடைசியாக அந்த முரட்டூப்பி முத்துவேலை கூட நீங்கள் கூப்பிடாம கூட்டம் நடத்திட்டீங்களேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தலைவரே. காலிச்சேரை பார்த்து எப்போவுமே நம்ம பிஜேபிக்காரனை பார்த்து கிண்டல் பண்ணுவோம், காலிச்சேர் பிஜேபி காலிச்சேர் பிஜேபின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த பிஜேபிக்காரன் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறான் தலைவரே, காலிச்சேர் திமுக காலிச்சேர் திமுகன்னு. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே தலைவரே. பேருந்து நிலையத்தில் நம்ம தலைவர் பேர் இருக்குது, மருத்துவமனையில் நம்ம தலைவர் பேர் இருக்குது, நூலகத்தில் நம்ம தலைவர் பேர் இருக்குது. ஆனால் மக்களுடைய மனசில் நம்ம தலைவர் இல்லாமல் போயிட்டாரே தலைவரே. முடியல தலைவர், முடியல. தலைவருக்காக தலைவருடைய நூற்றாண்டு விழா கூட்டத்தில் தலைவருக்கு எழுதின கவிதைகளை வாசிக்கணும்னு நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன் தலைவர். ஆனால் முடியாமல் போச்சு தலைவர். அந்த மேடையில் தான் வாசிக்க முடியல, இந்த வீடியோலையாவது வாசிக்கணும்னு நினைக்கிறேன் தலைவர். பாருங்க தலைவர், கருணாநிதி என்னும் 5 எழுத்து, கருணாநிதி என்னும் 5 எழுத்து தமிழ்நாட்டிற்கு பிடித்த தலையெழுத்து. தலைவர் தயாளமலை தேர்ந்தெடுத்து தத்தியத்தான் பெற்றெடுத்து ஸ்டாலினாக வளர்த்தெடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்து சின்னவருக்கு நடிக்க கற்றுக் கொடுத்து ஊப்பிகளின் மனதை கொள்ளையடித்து எங்கே சென்றாய் தலைவா, நீ எப்போது மீண்டும் வருவாய் தலைவா, காத்திருக்கிறோம் முரட்டூப்பி முத்து. இந்த அழகான கவிதையை நான் மேடையில் வாசிக்கணும்னு காத்துக்கிருந்தேன் தலைவரே. ஆனால் முடியாமல் போச்சே தலைவர். தமிழின தலைவருக்கு இப்படி ஒரு அவமானமா தலைவர்?